ஹலோ யோர்ஸ், நம்ம வயசு எப்படி இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகம் ஒரு சைடு அரசியல் களத்தில் பயங்கர சூடாக பல திருப்பங்களை செஞ்சு போய்கிட்டே இருக்குது. இதனால் ஒரு 2 கட்சி பாதிக்கப்படணும், அது வாஸ்தவமான பேச்சு. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இது 2ம் தான் பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டில். இதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு அரசியலே எப்பயும் போகும். அதனால் திமுக தன்னுடைய எதிரியாக ஆரம்பத்திலேருந்தே தளபதி அறிவிச்சிட்டாரு. அதிமுக கூட அரசல் புரசலாக உறவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உறவில் தூக்கி போட்டாப்புல நேற்று கேஎஸை உள்ள இழுத்து. ஸோ இப்போ அதிமுக பக்கமும் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒன்றும் இல்லைன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. சரி, இவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க, நீ ஏன்டா கொந்தளிக்கிற நடுவில்? கௌசிக், நான் கௌசிக், நான் ஒருத்தர் இருக்கேன்டா, என்னை பாருங்கடான்னு சொல்லி அவனும் புலம்பி அவனை யாருமே பார்க்கல, அவனை யாருமே கண்டுக்கலை. அவன் கண்டுக்காதனால அவனுடைய கோபமும் அவன் கூட சேர்ந்த அந்த நாய் டம்ளர் தொங்கைகள், ஏன் தெரியுமா அதை தொங்கைகள்னு சொல்கிறேன்? இதுங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் மதிக்கலாமனே தெரியல. அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளையும் கெடுத்து வச்சுருக்கான் அந்த நாதாரி பையன். அதனால் அதுங்களையும் அப்படி தான் சொல்லி ஆகணும் போல இருக்குது. ஸோ இதுங்கெல்லாம் கொந்தளிக்குதுங்க, என்ன பண்ணுன்னு தெரியாமல் நம்மளை சுத்தமாக சட்டை கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அந்த மாதிரி கொந்தளிப்புகள்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபன்னாக தான் கொண்டு போகணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வச்சு செய்யணும், அவ்வளோதான். நமக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் இந்த நாய் டம்ளர் கோஸ்டிஸ் தான் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டுருங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் சிட்டிங் குரூப்பில் சேரணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க உழப்பலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ முதல் வீடியோவை இந்த ஆளுடைய ஒரு கோபமான ஒரு வீடியோ கொண்டு ரீசெண்டாக பார்த்தேன். அதுக்கான இது ஒரு ரியாக்ஷனாகவும் இருக்கும், நம்ம ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? எனக்கு நீ தான்டா பிரச்சனை, நீ தான் பிரச்சனை, வேற யாரு? நீ தான் நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, நீ தான் பிரச்சனை. நீ மட்டும் ஒழுங்காக இருந்ததுன்னா உன்னை ஏன்டா நாங்கள் திட்ட போகிறோம்? எப்போ பாரு கத்திக்கிட்டு இருக்க. முன்னாடிலாம் மீடியாக்காரன் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு, இப்போ மீடியா வாய்க்குள்ளே விட்டா உனக்கு என்ன பிரச்சனை? டேய் முதல்ல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க கம்முனாட்டி? தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் என்னது தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் அரசு இருக்கா, அரசு கண்ட்ரோலில் தேர்தல் ஆணையம் இருக்கா? டேய், எலெக்ஷன் வரும்போது அரசு எதுவுமே தலையிட முடியாதா தேர்தல் ஆணையத்தோட டிசிஷனில்? அப்புறம் கண்ட்ரோல் எடுப்பேன். இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நீ தருதலை. நீ எல்லாம் ஒருங்கிணை எப்படினாலும் உட்காந்துருக்க. போய் உனக்கு தெரியலனா, இல்லை அரசியல் தெரியலனா விஜயகாந்த் படத்தை பாடுறா, அவர் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது யார் கண்ட்ரோலுமே இருக்கக்கூடாத ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பு. ஆனால் இன்றைக்கி பல கட்சிகள் அதை கண்ட்ரோல் பண்ணுது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உடனே இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கியா? நீ இந்த கேள்வி கிட்ட பெரிய அறிவாளியா? அவன் பத்திரிக்கையால பக்குவமாக பதில் சொல்லிட்டு இருக்கேன். நாங்களாம் அப்படி சொல்லுவோமாடா? எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட? நீதிமன்றத்தில் எப்படா வழக்கு போடுவாங்க? வக்கீல் வச்சு தான் போடுவாங்க. தெரியலன்னா விஜயலட்சுமி கூப்பிட சொல்லுவா, சொல்லிக் கொடுங்க எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது. கடைசியில் எப்படி காலில் விழுந்து ஐயோ அம்மா என்னை விட்டுருமா அப்படின்னு கெஞ்ச வைக்கிறதுன்னு. ஏண்டா நீதிமன்றத்தில் எப்படா வழக்கு போடுவாங்க? இது கூட தெரியாதா சீமான்? என்ன சீமான் இதெல்லாம் தெரியாமல் அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இதில் அந்த பையனை வேற மிரட்டுற, இங்கிட்டு வா, சைடில் வான்னு. சைடில் வந்தால் என்ன கிழிச்சிருவீங்களா? அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? டே, நீங்களே பிச்சை எடுத்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்க பரதேசிங்க, உங்களுக்குலாம் எதுடா கோவம் வரணும்? கோவமே வரக்கூடாது. டே, நீங்களாம் இது பாரு, அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கிற கூட்டம். உங்களுக்கு கோவம்லாம் வரக்கூடாது, புரியுதா? கோவம் போட்டிங்கன்னா கொலை நாசம், சோறு கிடைக்காது தம்பிகளா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் ரோசம் மானம் சூடு சொரணலாம் இருக்கக்கூடாது. எனக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்க, நீ பிச்சை எடுத்தேன் கட்சி நடத்துறேன் நீனே சொல்கிற 15 வருஷமா, அப்புறம் இதுக்கெல்லாம் கோவம் வருது உனக்கு? உன்னை இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாக பார்க்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியமாயிட்ட கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கற்றுக்கிட்டல போடா. நாங்களும் தாண்டா உன்னை ரொம்ப வருஷமா பார்க்குறோம், கத்திக்கிட்டே தாண்டா இருக்கிற, ஒரு காரியமும் செஞ்ச மாதிரி தெரியல. உனக்கு மட்டும் எப்படா கோவம் வருது? கேள்வி கேட்டால் கோவம் வருது. இப்படி தான் கேட்பாங்க. 15 வருஷமாக கத்திக்கிட்டு பொருடாவாக விட்டுக்கிட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் இப்படி கேள்வி கேட்க எப்படா கேள்வி கேட்பாங்க? ஏன்டா இலவெடுத்தவனே, உனக்குலாம் கோவமே வரக்கூடாதுடா. இத்தனை வருஷமாக கத்திக்கிட்டு கிடக்குற. அவன் பாவம் 15 வருஷமா அவனும் பின்னாடியே நாய் மாதிரி தெரியிறான், வேட்டி எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணிடுவேன்னு. ஒரு மயிரும் பண்ண துப்பு கிடையாது. நாய் கோவம் மட்டும் வரும். பைத்தியமாயிட்ட கேள்வியா கேளு.
நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கல போடா. ஒரு பத்திரிக்கையில் ஒரு மாய்க்கு திருப்பி கேமரா வெங்காயம் இது 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 டூ மச் சீமான், இது டூ மச் சீமானு. இந்த பத்திரிக்கைக்காரெல்லாம் உன்னை வந்து பேட்டி அடிக்கல தானே ஒப்பாரி வச்சுட்டு இருந்த. என் பேரை யாருமே போட மாட்டேங்கிறீங்க, என் பேரை யாருமே காட்ட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு பத்திரிக்கைக்காரன் வந்து கேள்வி கேட்டால் உனக்கு வலிக்குதா மயிராண்டி? ஏண்டா இவ்வளோ கேவலம் பிடிச்ச ஜென்மமாக இருக்க? பத்திரிக்காரனா பெரிய மயிரான்னு கேட்குறீல்ல, நீ என்ன பெரிய மயிரா? பின்னாடி 10 பேர் உட்காந்துச்சுன்னா பெரிய பிடிங்க. இங்கே 15 வருஷமா ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியல உன்னால். கேட்டால் நான் 36 லட்சம் ஓட்டு வாங்கினேன்னு பீத்திக்கிற மயிராண்டி. அது போன வாட்டி எங்கள் அண்ணன் காலில் வந்து விழுந்தனால நாங்கள் போட்ட ஓட்டுறா நாயே, இல்லைன்னா அதுவும் உனக்கு கிடச்சிருக்காது. நீ என்ன பீத்தல் மயிர் வேண்டி கிடக்கு? 15 வருஷமாக இங்கே பெட்டி வாங்குற, அங்கே பெட்டி வாங்குற. கட்சியில் இருந்த பழைய ஆளுங்கெல்லாம் கழட்டி விட்டுட்டு புது புது நாய்களாக கொண்டாந்து உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க தமிழ்நாட்டில். செருப்பாலே அடிப்போம், யாத்தில் செருப்பாலே அடிப்போம், யாத்தில் வச்சுக்க. இவர் பெரிய புடுங்கி இவனெல்லாம் போய் பேட்டி அடிக்கிறீங்களேடா. உங்களை சொல்லணும்டா பத்திரிக்கை அறிவிக்கட்ட முண்டப்பயல்களா. எங்கள் தளபதி பேட்டியே கொடுக்கலன்னு அவரை குறை சொல்கிறீங்க. இந்த நாயை பேட்டி எடுத்தால் அந்த நாய் பேர் உங்களை காரி துப்புது, இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க. உங்களுக்குலாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும்டா. எல்லாம் ஒரே கூட்டுக்கலவாணி தானே, அச்சுன்னு சாவுங்க. ஓகே கேஸ், இப்போ இவன் ஒரு இப்படிடா. இதோட கோமாளித்தனம் ஒன்று இருக்குது. இந்த பெண்கள்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பேசுங்க. இந்த கட்சியில் இருக்க பெண்கள் எவ்வளோ கேவலமாக பேசுதுன்னு கொஞ்சம் பாருங்கள். அப்படின்னு நினைச்சா இன்னைக்கும் பாத்தியா என்னமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சனி ஞாயிறு தான் நாங்க வெளியே வருவோம். இன்னைக்கு அதிசயமா வியாழக்கிழமைக்கு வெளியே வந்துக்கிறோம். ஒன்னு சொல்லிடலாமா? தாவேக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு பச்சை பந்தல் கட்டி குச்சி கட்டி உள்ள உட்கார வச்சிருங்க உங்க தளபதிய. நம்ம வந்து சீரும் சிறப்புல போய் செஞ்சுட்டு வந்துடலாம். சிறப்பு. இவங்க தான் கருத்தியல் குன்றான். கேட்டா கொள்கை கோட்பாடு நாம் தமிழர் தமிழ் தேசியம் பேசுகிற தருதலை பண்ணாடிங்க. ஒரு பொம்பளை பிள்ளைங்களை எப்படி பேச வச்சிருப்பாருங்க. ஒரு கட்சியின் தலைவரை நீ இவ்வளோ விமர்சனம் பண்ணுவேன், இவ்வளோ அதிசயமாக விமர்சனம் பண்ணுவேன். ஏம்மா நீ விமர்சனம் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு பண்ண தெரியாதா? பொம்பளை பிள்ளைன்னா நாங்கள் என்ன பார்த்து பதுசாக விட்டுறோம்னு நினைக்கிறியா? ஒழுங்காக பேசுனா ஒழுங்கா, இல்லைன்னா இல்லை. முதல்ல நாய் மாதிரி ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது உங்கள் அண்ணன். அவனுக்கு சோறு வேணும், அவனுக்கு எலும்பு துண்டு வேணும், இங்கிட்டு அங்கிட்டும் தெரிஞ்சு ஏதோ ஒன்று பொறுக்கி தின்னு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கட்சி நடத்துறதை பிச்சை எடுத்து நடத்துகிறான், இல்லை வேறு எதுவும் தொழில் பண்ணி நடத்துகிறான்னா நமக்கு தெரியல. அது ஃப்யூச்சரில் வந்து தெரிஞ்சாலும் தெரியலாம். அது என்ன தொழில் நான் என் வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மம் தான் அவன் பின்னாடி தெரிகிற நீங்கள் அப்போ எவ்வளோ பெரிய கேடுகட்ட ஜென்மங்களாக இருப்பீங்க. இதில் நீங்கள் வந்து எங்களுக்கு சீர் சனத்தி, எங்கள் அண்ணனுக்கு நக்கல் மயிறு. நாங்கள் எங்கள் சீர் சனத்தி நீங்கள் எங்கே செய்கிறது இருக்கட்டும், உங்கள் வளகாப்புக்கு நாங்கள் யாரும் வந்து முறை செய்யாமல் பார்த்துக்கம்மா. நீ அப்புறம் வந்து முறை செய்யணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வருவோம். நீ என்ன பண்ணுவேன்? கோர்ட்டில் போய் நிற்ப. உங்கள் அண்ணன் என்ன பண்ணுவான்? வாய்தா கேட்டு அவன் போய் நிற்பான். நான் என்ன கையை பிடிச்சாருத்தேன், காசு பார்த்து வந்ததுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பழியை தூக்கி யார் யார் மேலேயெல்லாம் போட்டிருக்கான். உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். பாவம் அந்நியார் வேற கஷ்டப்பட்டு கடைசியில் அவனை காலில் விழு வச்சு மன்றாடி கெஞ்சி கூத்தாடி காலை நக்கிட்டு வந்திருக்கான் இன்றைக்கி. இப்படிப்பட்ட ஈனப்பையன் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள்லாம் வந்து தளபதி பற்றி பேசுகிறீங்க. கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை, பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பைப்பு இருக்குன்னு வாங்க. உனக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியலக்கா. ப்ளூ சரியக்கா ஓவராக பேசுகிற. உன்னை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது. நீ தான் போய் நிற்க போறியோன்னு பக்குன்னு இருக்குது. பார்த்துக்க. ஏன்னா நாம் தமிழர் கூட்டமே ஒரு களவாணி பையன் கூட்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, கற்பழி கூட்டமாக இருக்கிறாங்க. அந்த மாமன் மஞ்சப்பொடி மேலே ஒரு பொம்பளை பிள்ளை கேஸ் இருக்குது, இடுமாவனம் மேலே பொம்பளை பிள்ளை கேஸ் இருக்குது, உன் தலைமை சீமான் மேலேயே இருக்குது. இருந்து அதை போய் இப்போ தான் விழுந்து வந்திருக்கேன். அது உலகமே அறிஞ்ச கேஸ். இப்படி பெண்கள்னாவே இவங்க வந்து ஒரு மோகப்பொருளாக பார்க்குற பரதேசி பய கூட்டத்தில் நீ இருந்துக்கிட்டு உனக்கு இந்த பேச்சு மயிர் வேற. ஏன் பக்கத்தில் இருக்க அந்த கண்ணாடி போட்ட சோடா புட்டியை சொல்லலைன்னு தெரியுமா? அதை அவங்க அண்ணன் போய் கேளு, அவன் சொல்லுவான் ஏன் சொல்லலேன்னு. அதை விடுத்து இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி, பூனக்கரி, PK-47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து, எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல சுமந்திரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார். இலங்கையுடைய சீமான், அதாவது தமிழர்களுடைய சீமான் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். இந்த ஆளு சொல்றது அப்பட்டமான உண்மை. இந்த ஆள் அங்கே இருக்கிற தமிழர்களை வச்சு இவன் புலம்பு நடத்திக்கிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீர திருநாள், அந்த திருநாள், இந்த திருநாள்னு சொல்லி ஏதாவது ஒரு திருநாள் கொண்டாடி திரடநிதி தான் திருடுறானே ஒழிய அந்த மக்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருப்பானா? ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டான். ஏண்டா நாயே, தமிழ்நாட்டில் அவ்வளோ இலங்கை தமிழர்கள் அகதியாக இருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன பண்ணிட்ட? உன்னால் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா அவங்களுக்கு? ஏண்டா பிச்சைக்கார பையில, இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா ஊரை ஏமாற்றுவேன்? உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாருக்கும் தெரிஞ்சனால இந்த நாய் இப்போ காசு கிடைக்கிறது கம்மியாகி போச்சு. ஏன்னா இவனோட இந்த அயோக்கியத்தனம் இலங்கை மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு.
இவன் அங்கே தான் காசு வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த காசெல்லாம் இப்போ அவங்க மேக்ஸிமம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டான் அவன், அந்த காசெல்லாம் வராதனால வேறு வழி இல்லாமல் யாரை காலை கழுவி குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்லலை, அந்த கட்சியில் பல வருஷமாக இருந்தவர் ஒருத்தர் சொல்கிறாரு கேளுங்க. அங்கேயும் நம்ம அந்த சமூக ஆட்களை நிறுத்தக்கூடாது, பேசிட்டோம். எப்படி இப்ப 10 நாளைக்கு முன்ன நீங்க பாருங்க, ஒவ்வொரு தொகுதி வியாபாரத்தை ஆரம்பிக்குது. இவர் வந்து திமுக கிட்ட காசம், திமுகவிடமிருந்து பெரும் தொகையை 10 நாளுக்கு முன் அவர் வாங்கிவிட்டார். இதை அவரோடு நெருக்கமாக இருந்தவர் இன்னொருவரிடம் சொல்ல, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பரிடம் சொல்ல, அது இப்போ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டார். அது இன்னும் நான் உறுதி செய்யப்பட்டு வாங்கி கொண்டு மீது ஜனவரியில் அதுவும் ஒரு சொல்லிருக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்றேன், எங்க அண்ணா அவ்வளவு ஒருத்தர் கிடையாது, அந்த அளவுக்கு கோடி வாங்குறது இல்லைன்னு. இதை வாங்கி வைக்க முடியாது, நான் அடுத்த தரம் கொடுக்கும்போது தங்கமா கொடுத்துருங்க, அதுவும் இப்ப இருக்க விலையேற மாதிரி கொடுங்க. எப்படி ஏன்னா விலை ஏறிட்டே இருக்கீங்க. இது 100% நான் கொண்டிருக்க கொள்கையின் மீது, என் தலைவனின் மீது சத்தியமாக அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர் ஒருவரிடம் சொல்லி, அவர் இன்னொருவரிடம் சொல்லி, அவரின் நண்பருக்காக இதை எதுக்காக சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் தமிழ் தேசியத்தை நம்பி உன்னோடு நீ ஏதாவது அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம், கட்டடத்தை வெள்ளை அடிக்க இடித்து சரி பண்ணணும்னு நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ, நீங்க உங்க வீட்டை இடிச்சு சரி பண்ண வந்ததுக்காக, உங்களுடைய பொருளாதார தேவையை நீங்க சரி பண்ண வந்ததுக்காக தான் வந்தீங்கன்னு. டேய் ஆமா குஞ்சுங்களா, கேக்குதா? அவர் என்ன சொல்றாங்க கேக்குதா? கேட்டா உடனே நீங்க இவரெல்லாம் நம்ப மாட்டீங்க. கட்சியில் 20 வருஷம் 25 வருஷம் ஒருத்தர் இருந்துட்டு வெளியில் வந்தார் அப்படின்னா அவர் ஏதாவது சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் நேற்று போய் அந்த கட்சியில் இவனால் போய் சேர்ந்து விட்டு உடனே இவன் சொல்கிறத வந்து அப்படியே எப்படா இப்படி முட்டா பயிலில் இருக்கீங்க? ஏண்டா இவனுக்கு காசு எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாடா? நீங்களாம் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? படித்தவங்க நினச்சிருந்தேன்டா நீங்களா? கொஞ்சமாவது படிச்சுட்டு தான் சரி ஏதோ கருத்தியல் ரீதியாக தமிழ் சார்ந்து தமிழ் உணர்வில் போய் அங்கே சேருங்கன்னு பார்த்தா தருதலை கூட்டமாக இருக்கீங்க. ஏண்டா பிக்காளி பயிலுங்களா? ஒரு 15 வருஷமா இந்த நாய் கட்சி நடத்துதுன்னா எப்படின்னு கொஞ்சமாவது யோசிங்கடா, கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்கடா. முதல்ல எங்கேருந்து காசு வருதுன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தான். இலங்கை மக்கள் பேர் ஆதரவில் நான் தமிழ்நாட்டில் தாம் தமிழக கட்சி நடத்தினேன் இருந்தான். இன்றைக்கி எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாய் திருப்பி பழைய கூடாரத்தில் போய் காலில் விழுந்து அதில் காசை வாங்கிட்டு, அவன் காசை வாங்கினதே நான் எப்படியாவது டிவிக்கு வந்து ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு. அதாவது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருந்துருச்சுன்னு நினைக்குமா? அப்படி இருக்கு இந்த நாதாரி. இவன் போய் சொன்னான்னு சொல்லிட்டு பாவம் அந்தாலும் நம்பி கோடி கோடி அள்ளி கொடுத்துருக்காரு பாரு. யாரை சொல்றேன்னு தெரியுதா? ஐயோ, இவரை போய் நம்புற. இவன் ஒரு ஃப்ராடு தாயாளி. இந்த பரதேசி நாய் உட்காந்துக்கிட்டு இன்னி வரைக்கும் ஒன்றுமே பண்ணது கிடையாது. மிஞ்சி போனால் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு நீ சொல்கிற ஆளில் உனக்கு ஏற்ற மாதிரி தொகுதியில் ஆளை போட்டு உனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழக வெற்றிக்கிழமை பின்னாடி இருக்கிறதுனால என்ன வேணும்னு தெரியாமல் முழிக்கிறேன். இப்போ அப்படியே கோவப்படுறான், ஆக்ரோஷப்படுறான், என்ன பண்ணுறதே தெரியல. ஐயோ இவனை என்னையா பண்ணுறது? தமிழக வெற்றிக்கழகத்தை கரூர் சம்பவத்தோட மொத்தமாக முடிச்சிடலான்னு பார்த்து இவங்க கத்துறதை விட இந்த நாய் 2 நாய் இருக்கும் பாருங்க, ஒன்று மஞ்சள் பொடியும் இன்னொரு நாயும். அந்த நாயும் எங்கே பார்த்தாலும் விஜய் பொறுப்பேற்றுக்கணும், விஜய் பொறுப்பேற்றுக்கணும், விஜய் பொறுப்பேற்றுக்கணும். எதுக்கடா ஏற்றுக்கணும்? நேற்று கூட தான் முந்தா நேற்று ஒரு போராட்டம் பண்ணாங்க இவங்க மூதேவி பயலுக. அதில் ஒருத்தர் நெருப்பு வச்சு செத்துட்டான். சீமான் பொறுப்பேற்று பண்ணாடா? ஏண்டா புறம்போக்கு நாய்ங்களா? போய் ஏற்றுக்க சொல்லு. இல்லைன்னா இந்த இப்போ தமிழ் ஈழத்தில் வந்து 1.5 லட்சம் பேர் வந்து கொண்டாங்கல, இலங்கையை வந்து திமுக தானே அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. சீமான் பொறுப்பேற்றுமானா? என்ன மயிராடா பேசுகிறீங்க, மயிராண்டிங்களா? இன்றைக்கி வந்து உக்காலு அந்த காசில் வாங்கி திங்கிற எச்சக்களை புறம்போக்கு நாய்ங்க. உங்களுக்கு எதுக்குடா கோபம் வரணும்? நீங்களாம் சோத்தில் உப்பு போட்டு திங்கவே கூடாது. சரி திங்க மாட்டீங்க முதல்ல. எனக்கு இருந்தால் என்ன ரோசம் வந்துருக்கணுமே. இப்படி ஈனப்பு பொழப்பு பொழைக்கிற இந்த இத்து போன பரதேசி பின்னாடி நிற்கிற உங்களுக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா, இப்படியாவது தமிழக முதல்வராகி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எங்கள் தளபதி பின்னாடி நிற்கிற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அதனால் உங்களுடைய இந்த ஆட்டத்தில் வேற எங்கேயாவது வச்சுக்கங்கடா. ஆமா குஞ்சூஸ். இவன் மாதிரி பிக்காரி பேலாடா, நான் மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவன்டா தெரியுமா எங்கள் ஒப்பனா? பைத்துக்காரப்பட கார் விடுவானே. நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க கார் தரேன்ட்டு. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். அதாவது இலவசத்துக்கும் தளபதி சொன்னதுக்கும் வித்தியாசம், கருத்துக்குமே வித்தியாசம் தெரியாத கம்முநாட்டி இதெல்லாம் தலைவனா என்ன மயிரை பிடுங்க போகுது? இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆச்சுன்னா விளங்குமா? அவர் சொன்னது எல்லாருக்கும் நிரந்தரமாக ஒரு வீடு வேணும், எல்லாத்துக்கும் இருசக்கர வாகனம் வேணும், காரு அவங்க வசதியை பொறுத்து, அந்த வீட்டில் ஒருத்தருக்கு நிரந்தரமான வேலை வேணும்னு சொன்னார். இதுக்கு அடிப்படை அறிவு வேணும்டா சீமான் நாயே. அறிவு கட்ட முட்டா பயலே.
இப்போ நாங்கள் அரபு நாட்டில் இருக்கேன், இந்த நாட்டில் இருக்க எல்லா சொந்த மக்களுக்கும் சொந்த வீடு சொந்த கார் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் சொல்லலாம் காசு வச்சுருந்து காசு வச்சு மொத்தமாக கட்டினாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் வங்கி உதவியோ இல்லை கவர்மெண்ட் உதவியில கட்டியிருப்பாங்க. சரி, கவர்மெண்ட் உதவி பண்ணி கட்டிட்டாங்க, கவர்மெண்ட் கஜானா காலியாக போச்சுன்னா யார் அவங்க அப்பனா வந்து காசு கொடுப்பான்? யாருக்கு வீடு கட்டுறோமோ அவங்க தானே கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த வருமானத்தை பண்ணுறதுக்கு என்ன தேவை? வருமானத்தை பண்ணுறதுக்கு வேலை. அந்த வேலையை இந்த அரசாங்கம் அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணி கொடுக்குது. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலை இருக்கும்போது அவனுக்கு சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு அரசாங்கம் உதவியே கிடைச்சாலும் அந்த உதவிக்கு திருப்பி அந்த அரசாங்கத்துக்கு அவனால் மாதம் மாதம் இஎம்ஐயாவோ அவனால் பிடிச்ச படத்தையோ மாதம் மாதம் கட்ட முடியும், நிரந்தர வேலை இருந்தால். வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒரு வருஷம் வேலை இருக்குது, ப்ரைவேட்டில் வேலை ஆகிறான், டக்குன்னு வேலை போயிடும், 6 மாதம் 1 வருஷம் கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்? ஸோ இதை தான் அவர் என்ன சொன்னார்னா, ஒருத்தருக்கு நிரந்தர வேலை வேணும். அந்த நிரந்தர வேலைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சொந்த வீடுன்னு ஒன்று நிரந்தரமாக கிடைக்கும். அதுக்கு மாதிரி பைக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்க சம்பாதிச்சாங்கன்னா கார் வாங்கிட்டோம். ப்ளஸ் என்ன சொன்னார்? ஒரு டிகிரி கம்பல்சரி முடிக்கணும் அப்படின்னாரு. அப்போ அந்த டிகிரி படிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவார். ஒரு அரசாங்க பள்ளிகளில் வந்து இலவசமாகவோ இல்லை காலேஜில் இலவசமாகவோ அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் வரலாம். மருத்துவத்தை சிறப்பாக செய்யணும்னு பார்க்குறாரு, சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுன்றார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அப்போ அதுலேயும் வந்து மருத்துவ செலவு கம்மியாகும். இப்படி அந்த வீட்டில் ஒருத்தர் சம்பாதிச்சாலுமே அவங்களுக்கான தேவைகளை குறைக்கும் பொழுது அவங்களுடைய சொந்த வீடும் இந்த விஷயங்கள்லாம் குறையும் போது அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. சொந்த வீடுனா வாடகை கொடுக்கணும், இதில் வாடகை கொடுக்க வேண்டாம். ஸோ அப்போ என்ன ஆகுது? இந்த விஷயத்தை வந்து ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்குறது, இந்த அடிப்படை உரிமையை செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு அரசியல் தலைவனின் லட்சியமாக இருக்கணும். உன்னை மாதிரி பிச்சை எடுத்து கட்சியை நடத்துறது லட்சியமாக இருக்கக்கூடாதுனா கம்முனாட்டி உனக்கெல்லாம் எப்படி அதெல்லாம் புரியும்? உன்னை பின்னாடி வர்ற அந்த பரதேசிங்களுக்கு எப்படி இதெல்லாம் புரியும்? அதனால் எங்கள் தளபதி என்ன சொல்கிறான்னு முதல்ல யோசிங்கடா. சரி, உங்களுக்கு யோசிக்க அந்த அறிவு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இருந்திருந்தால் இந்நேரம் இந்த நாய் பின்னாடி இந்த நாய்ங்கெல்லாம் போய் நின்றுருக்காது. இந்த நாய் 15 வருஷமாக டெபாசிட் வாங்கலன்னு தெரிஞ்சு இந்த நாய் பின்னாடி நிற்கிற இந்த நாய்களை, இந்த ஆமை குஞ்சுகளை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் மன திருப்தியாக இந்த நாயை ரோஸ்ட் பண்ணேன்னு எனக்கு திருப்தியாக இருக்குது. உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விட்டு செல்லுங்கள். நாளை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you, take care, bye bye.